இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். 5வது குணாதிசயத்தை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு ஏலிகிட்ட பேசுறாங்க. அப்ப ஏலி ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறாங்க. அவர் ஏதாச்சும் சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லனாலும் பரவாயில்ல, ஏலி கர்த்தருடைய மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கனப்படுத்துறபடி பேசினாங்க. அப்ப இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம்னா, அன்னாள் இப்ப என்ன பண்றாங்க, ஒரு தெய்வ மனிதனுக்குரிய கனத்தை கொடுக்கிறாங்க. அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில் என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது மறுபடியும் அந்த வசனத்தை நல்லா பார்க்கும்போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தாவின்னு சொல்லி தேவ நாமத்தை உயர்த்துறாங்க. அடுத்து சொல்றாங்க, தேவரீ உம்முடைய அடியாள். இந்த இடத்துல தேவனை உயர்த்திட்டு தன்னையே தாழ்த்துறாங்க. அடியாள், நான் உங்களோட அடிமைன்னு சொல்லி இப்போது அன்னாள் அவர்கள் இப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 6 காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 7வது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இப்ப இந்த வார்த்தையில பார்க்கும் பொழுது இப்ப என்ன பொருத்தனை பண்ணாங்களோ அந்த பொருத்தனையை போய் அண்ணா நிறைவேற்றிட்டாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைய கர்த்தருக்குன்னு இப்போ ஒப்பு கொடுக்குறாங்க. இப்ப 7 குணாதிசயங்கள் அண்ணாவை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். முதலாவது, தெய்வ சமூகத்துல போய் நிற்கிறாங்க. 2வது, யார் பார்த்தா என்ன, யார் என்ன சொன்ன என்ன, என்னுடைய மன வேதனையை ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றுன்னு சொல்லி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்க. 3வது, தன்னை யார் குறை சொன்னாலும் அதை குறித்து கவலைப்படாம, அவங்கள சாபம் விடாம, அவங்களோட போராடாம, தீமையோட எதிர்த்து நிற்காம இருக்கிற பெண்மணியா இருக்கிறாங்க. 4வது காரியம், வெகு நேரம், நீண்ட நேரம் அன்னாள் ஜெபிக்கிற பெண்மணியா இருக்கிறாங்க. 5வது, அங்க இருக்கிற கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய ஊழியக்காரரை ஏலிய ஆண்டவனே என்று சொல்லி கனப்படுத்துறாங்க. அடுத்தது 6வது காரியம் பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவின்னு சொல்லி தேவனை உயர்த்திட்டு அடியாளை அப்படின்னு சொல்லி தன்னையே தாழ்த்துறாங்க. நான் உமது அடிமைன்னு சொல்லி தாழ்த்துறாங்க. 7வது, தான் பண்ணின பொருத்தனையின் படியை போய் மகனை அந்த ஆலயத்துல விடுறாங்க. இப்ப இந்த காரியத்தின் மூலமா நம்ம பார்க்கும்போது அன்னாளுடைய சுபாவத்தை நினைக்கும் பொழுது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவங்க தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஜீவியத்தை வாழ்ந்தவங்க. சண்டை பண்ணுகிற ஆவி அவங்களிடத்துல இல்லை. அவங்கள்ட்ட பாசம் இருந்துச்சு. அந்த பாசத்தை அடிமையாக்கி தான் பொருத்தனையை நிறைவேற்றாதபடி இல்லாமல் அந்த பாசத்தை அவங்க குறைத்து கொண்டு பொருத்தனையை நிறைவேற்றினாங்க. அது மட்டும் இல்லை, மிகவும் தாழ்மையானவங்களாக காணப்பட்டாங்க. இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அவங்கள போல அண்ணாளை போல நம்மளும் மாறணும். அண்ணாளை போல நம்ம முன்மாதிரியாக எல்லாத்துக்கும் இருக்கணும். அண்ணாளை போல நம்மளோட ஜீவி இருக்கணும். ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.